ஒரு பூனை கருப்பு நிறமாக பிறந்ததால் மற்ற பூனைகளால் ஒதுக்கப்பட்டது. அதை யாரும் விளையாட்டில் சேர்த்துக் கொள்ளவில்லை. பூனை தன்னுடைய நிறத்தை நினைத்து வருத்தப்பட்டது. முகத்திற்கு தக்காளியை தேய்த்தது, ஃபேஷியல் செய்தது. ஆனால் அதன் நிறம் மாறவில்லை. பூனையின் வீட்டு முதலாளிக்கும் பூனையை பிடிக்கவில்லை. அதனால் பூனையை விரட்டி அடித்தனர். அந்த பூனை தன் நிறத்தை மாற்ற பியூட்டி பார்லர் சென்றது. இருப்பினும் எந்தவித மாற்றமும் நிகழவில்லை. அப்போது பூனை வழியில் ஒரு வயதான பெண் சாலையை கடக்க முடியாமல் இருப்பதாய் பார்த்து அவருக்கு உதவி செய்தது. பிறகு ஒரு பெண் தன் குழந்தையோடு நடந்து செல்லும்போது நாய் அந்த பெண்ணை துரத்தியதில் குழந்தை கீழே விழுந்துவிட்டது. அப்போது அந்த பூனை நாயை கட்டையால் தாக்கி குழந்தையை காப்பாற்றி அந்த பெண்ணிடம் ஒப்படைத்தது. அந்த பெண் கருப்பு பூனையின் உதவிக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னோடை பூனையை வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டால் இப்போது பூனைக்கு புரிந்துவிட்டது. நிறம் மட்டும் ஒருவருக்கு அழகை தராது, மாறாக குணம் மட்டுமே என்றும் நிலைத்திருக்கும் என்று. பூனை தன் நிறத்திற்காக கவலைப்படுவதை விட்டுவிட்டது. ஆனால் பூனை அழுதது. நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் செய்யவில்லை.